கபடி ஆடி கபடி 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 அடிச்சு துவக்கி இவ அழகப்படி முடிச்சு இருக்கு இவ சிரிப்பப்படி எதிர்த்த எவனும் இல்ல தவறு பொடி இங்க எதுவும் நடக்கு இவ விருப்பப்படி பணிவப்படி துணிவப்படி அழகிய தமிழ் மகனி தாண்டி. வித் லவ்னு ஜீவா எழுதி கொடுத்த புக்கு அவகிட்ட இருக்க கூடாது. அந்த புக் அவகிட்ட இருக்கிற வரைக்கும் ஜீவாவே அவ கூட இருக்கிற மாதிரி எனக்கு இரிட்டேட்டிங்கா இருக்கு. ஐயோ பூவே பூவே வா சாப்பிட போலாம். எனக்கு வேண்டாம், நீ போய் சாப்பிடு. பூவே லேட்டா போனா மெஸ்ல சாப்பாடு காலி ஆயிடும். பூவே வா பூவே. எனக்கு வேண்டாம் புள்ள. பூவே நடந்ததே நினைச்சு வருத்தப்பட்டு இருக்கியா? நீ ஊருக்கே தைரியம் சொல்ற புள்ள. உனக்கு நான் சொல்லி தெரிய போறது ஒன்னும் இல்ல. ரூம்குள்ளே இப்படி பசியோட படுத்து கிடந்தா எப்படி? வா சாப்பிட போலாம். நீ போய் சாப்பிடுன்னு சொல்றேன்ல. உனக்கு வேணானா எனக்கும் வேணாம். புள்ள எந்திரி புள்ள, போலாம். இந்தா போட்டுக்கோ. வா போலாம். பூவே நீ இங்கே உட்காருப்ல, நான் உனக்கும் செத்து சோறு அள்ளி போட்டு எடுத்துட்டு வரேனே. எச்சிப்ப மூஞ்சிய பாரு மூதேவி. இந்த சேர் ஞாபகம் இருக்கா? ஏய் பாத்துடி, சேர் பத்திரம் அதையும் தூக்கிட்டு போயிடாத. டோட்டல் காலேஜே விழுந்து விழுந்து சிரிச்சு வயிறு பொண்ணாயிடுச்சு. ஆனா வடிவேல் கூட இப்படி ஒரு காமெடி பண்ணிருக்க மாட்டாரு. எனக்கெல்லாம் இப்படி ஒரு இன்சிடென்ட் நடந்திருந்தா நான்லாம் வெளியிலேயே வந்திருக்க மாட்டேன், ரூம்குள்ளே இருந்திருப்பேன். இவளுங்கெல்லாம் எப்படி எதுவுமே நடக்காத மாதிரி சாப்பிட வராளுங்க. பரவாயில்லையே, சேர் ஒட்டவே இல்ல. பூவே வாப்பல சாப்பிடலாம். பூ என்னாச்சு? எனக்கு வேணாம், நீயே சாப்பிட்டு வா. இதுக்கெல்லாம் கோச்சிட்டு போனா டெய்லி பட்னி தான். ஓய், நீ என்ன பண்ற? ரெண்டுத்தையும் சேர்த்து சாப்பிட்டுட்டு போ. லவ்னா அன்பு மட்டும் இல்லை, வேற ஏதோ முக்கியமான அர்த்தம் கூட இருக்கு. ஏதோ பொடி வச்சு சொன்னாரே. சரி,
ஐ திங்க் யூ ஸ்டோல் மை ஹார்ட். யூ ஆர் ஏ தீஃப். அப்படின்னா நீ ஒரு திருடி, என் இதயத்தை திருடிட்டு தானே அர்த்தம். அப்போ ஜீவா சார் என்ன லவ் பண்றாரா? அதுல என்ன டவுட்? கன்ஃபார்மா ஒன்னு நான் லவ் பண்றேன். ஒரு காதல் தேவதை பூமியில் வந்தாள். ஒரு காதல் காவியம் கையோடு தந்தாள். கல்லூரும் காலை வேளையில் ஒரு காதல் தேவதை பூமியில் வந்தாள். ஒரு காதல் காவியம் கையோடு தந்தாள். கல்லூரும் காலை வேளையில் ஒரு காதல் தேவதை பூமியில் வந்தாள். ஒரு காதல் காவியம் கையோடு தந்தாள். கல்லூரும் காலை வேளையில் ஒரு காதல் தேவதை பூமியில் வந்தாள். கனவா? பூங்கொடி நேரத்துக்கு அந்த புக்கை படிச்சிருப்பா. இன்னைக்கு கனவுல நடந்தது நாளைக்கு நிஜமாக போகுது. ஒரு காதல் தேவதை பூமியில் வந்தாள். ஒரு காதல் காவியம் கையோடு. என்னம்மா? அண்ணா ரொம்ப வயிறு வலிக்குது. பக்கத்துல போய் கொஞ்சம் மாத்திரை வாங்கிட்டு வரீங்களா? குடுமா. பக்கத்துல இல்லைன்னா கூட கொஞ்சம் தூரம் போய் வாங்கிட்டு வாங்க. சரிம்மா. சீக்கிரம் வாங்க. எங்கடி இருக்கா அந்த பூங்குடி? உள்ளதா இருக்கா? சரி வா, சீக்கிரம் வாங்க, சீக்கிரம் வாங்க. வகுறு வேற நை நை நமச்சிட்டே இருக்கு. பசியில தூக்கமும் வந்து தொலைக்க மாட்டேங்குது. நான்லாம் ராத்திரிலையும் பகலுக்கு ஈடா 3 வேளையும் சாப்பிட்றவ. இப்படி பட்னி இருக்க வேண்டியதா போச்சே. என்ன புள்ள புலம்பிட்டு இருக்க? பூவே, நீ எங்க இருக்க? இந்தா கண்ணாடியை போடு. உனக்கு பசிக்குதா? ஆமா. உனக்கு பின்னாடி டேபிள்ல பிஸ்கட் இருக்கு, அதை எடுத்து சாப்பிடு. நீ நல்லா இருப்ப பூவ. நீ மட்டும் இல்ல, உன் புள்ள குட்டி, உன் பேரன் பேத்தி, உன் கொள்ளு பேரன் பேத்தி வரைக்கும் எல்லாரும் நல்லா இருப்பாங்க. நடமாடுற சத்தம் கேட்கல? ஆமா புள்ள. நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேன். பாரு. கோழி கொஞ்சம் தூக்குறதுக்கு கள்ளப்பருந்து வட்டம் போடுற மாதிரி நம்ம ரூமையே சுத்தி சுத்தி வட்டம் போட்டு திரிறாளுவ. யாரு? தீபிகாவோட அல்லக்கைங்க. அவளுக்கு தான் பணக்கார ஹாஸ்டல்காரிகளாச்சே. அவளுக்கு எதுக்கு இங்க வந்தாளுக? ஆமாங்கிற. ஒத்த பிஸ்கெட்டை தின்னு முடிக்கிறதுக்குள்ள 4 தடவை இங்கேயே பாத்துக்கிட்டு நடந்துட்டு வந்துட்டாளுங்க.
ஏய் யாரையாவது பார்க்க வந்திருப்பாளுக சுத்திட்டு இருக்காளுக. இல்ல பூவே, ஏதோ திட்டம் போடுறாளுவ. இந்த வாட்டி மாட்டட்டும். அவங்கள அடிச்சு தோச்சு தொங்க விடல. என் பேர் மாறி இல்ல. மாறி இப்பதானடி செத்த நேரத்துக்கு முன்னாடி படிச்சு சொன்னேன் வம்பு வேண்டாம் ஒழுங்கா படிச்சு முடிக்கணும்னு. மறுபடியும் ஏண்டி அவங்க வம்பு கலையிற? பூவே, நான் எங்க போல அவங்க வம்புக்கு போனேன்? அவளுக்கு தானடி வம்புக்கு அலைறாளுவ. அவங்களுக்கு படிப்பு பெரிய விஷயம் இல்ல. ஏன்னா அவங்களோட அப்பா ஆத்தா கொல்லையா சொத்து சேர்த்து வச்சிருக்காங்க. நம்மளுக்கு பெரிய சொத்தே படிப்பு தான் புள்ள. புரிஞ்சுக்கோ. அது கெட்டு போற மாதிரி எந்த வேலையும் செய்யக்கூடாது. நாளைக்கு ஏதாவது பிரச்சனையாகி பிரின்சிபல் முன்னாடியோ பார்வதி மேடம் முன்னாடியோ கை கட்டி நிக்கிற நிலைமை வந்துடக்கூடாது. பூவே, நீ சொல்றதெல்லாம் கரெக்ட் தான். நாம அவளுக்கு மாதிரி இல்ல, அனாத கட்சிங்க தான். ஆனா அதுக்காக அவளுக்கு என்ன செஞ்சாலும் பொறுத்துட்டு இருக்க முடியுமா? நம்ம பதிலுக்கு ஒண்ணு செய்வேனாமா? இங்க பாரு பூவே, நீ பயப்படுற மாதிரி இங்க ஒன்னும் நடக்காது. அவளுங்கள நாம என்ன செஞ்சாலும் இங்க ஒரு பிரச்சனையும் வராது. என்ன பிள்ளை சொல்ற? எனக்கு ஒண்ணுமே புரியல. இதுக்கு கைவசங்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு. என்ன பாக்குற? எல்லாம் பத்திரகாளி ஐடியா தான். காளியாத்தா என் மேல இறங்கி ஒரு ஆட்டம் போட்டு அவளுங்களை வெளுன்னு வெளுக்கிறனா இல்லையான்னு மட்டும் காத்து கருப்பு கிட்ட இருந்து காப்பாத்திக்கணும்னு வேப்பிலைய பறிச்சு ரெடியா வச்சிருக்கேன். அது இப்ப நம்மள காப்பாத்தும் பாரு. வாங்கடி, வாங்க வச்சுக்கிறேன். நேரம் ஆக டென்ஷன் ஏறிட்டே இருக்கேன். என்ன பண்றாளுங்க? அந்த தடி மாடுங்க நல்லா தின்னுட்டு கொழுத்து சோம்பேறி ஆயிட்டாளுங்க. அந்த ஒரு புக் எடுக்கிறதுக்கு இவ்வளவு நேரமா? ஏய், என்னடி ஆச்சு? இல்ல தீபி, அது வந்து போயின்னு ஏதாவது சாக்கு சொன்ன வாயை உடைச்சிருவேன். சொன்னா புரிஞ்சுக்கோ தீபி. நாங்க எங்கேயே தான் சுத்திட்டு இருக்கோம். அந்த பட்டிக்காடுக்கு நாங்க நைட் வாட்ச்மேன் மாதிரி முழிச்சிட்டு இருக்கோம். எங்களை என்ன பண்ண சொல்ற? இது பாரு, நீ என்ன வேணாலும் பண்ணு. அது மூலமா என்ன பிரச்சனை வந்தாலும் நான் பாத்துக்கிறேன். எனக்கு அந்த புக்கு வேணும். ஜீவா கொடுத்த புக்கு அவகிட்ட இருக்கிறது. ஜீவாவே அவகிட்ட இருக்கிற மாதிரி இருக்கு. அப்படியே என் தலை வெடிச்சிரும் போல இருக்கு. கொஞ்சம் வெயிட் பண்ணு, நான் ட்ரை பண்றேன். மறுபடியும் ஏன்டி இப்படி பண்ற? போல்டா பண்றீ. எப்படியாவது அந்த புக்கு எடுத்துட்டு வா. ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்ணிக்கலாம். ஓகே தீபி, நீ இருக்கும்போது எனக்கு என்ன பிரச்சனை? புக்கோட வந்து உனக்கு கால் பண்றேன். that's the spirit. இப்பதான் நீ என்னோட ஃப்ரெண்ட். ஓகே, நீ போனை வை, நான் புக்கோட வரேன். என்னடி சாம்பிராணி புகையெல்லாம் போட்டிருக்காளுங்க? புக் எடுக்க வந்தியா இல்ல மோப்பம் முடிக்க வந்தியா? புக் எங்கன்னு தேடு. ஹே, அங்க இருக்குடி புக்கு. சரி சரி, வா சீக்கிரம் போடி. போ. என்னடி இது? என்னடி ஆச்சு இவளுக்கு? சாமி வந்திருக்கு. எங்க ஊர் மலைக்காளி, ரொம்ப சக்தியான அம்மா. கும்பிட்டுக்கோங்க பிள்ளைங்களா. ஏண்டி அடுத்தவனோட குடி கெடுக்க தூக்கம் கேட்டாலேறீங்களா? உங்க மேல படிஞ்சிருக்கிற கரையெல்லாம் அடிச்சு தோச்சு வெளுத்தாதாண்டி சரிப்பட்டு வரும். நில்லடி. ஓடுனவ ரத்தம் கக்கி சாக போறா. வேணும்னா ஓடிக்கோ. வா வா. மகளே, நான் வெத்த தாயி. நீ கதவு கூட்டுமா? சரியாத்தா. அடியே தாயே, ஆத்தாக்கு கை வலிக்குது. ஆத்தாவோட அசிஸ்டண்டா நீயும் உக்ரோஷத்தை கொஞ்சம் காட்டுமா? சரியாத்தா. போடு. காளியாத்தா உங்க மேல செம்ம கோவத்துல இருக்கா.
அவங்க கோவத்தெல்லாம் அடிச்சு தீத்துக்கிறா. அடிக்கு பயந்து தப்பிச்சு ஓடுனீங்கன்னா உங்க மேல இருக்கிற கோவம் குறையாம அப்படியே தெய்வ குத்தமாயிடும். அப்புறம் வேற மாதிரி தண்டனை கொடுத்துருவா. என்ன தண்டனை? கை கால் விளங்காம போறது, அம்மா போடுறது, பார்வை பறி போறது, ரத்தங்கக்கி சாகுறது, பல தண்டனை இருக்கு. இதுல இருந்து தப்பிக்க முடியாதா? ஆத்தா மனசு குளிர்ந்து மன்னிச்சா உங்களுக்கு நல்லது செய்வா. அதுக்கு நாங்க என்ன பண்ணணும்? அத ஆத்தாட்டே கேளுங்க. ஆத்தா, உங்க மனசு கொள்ளுற நாங்க என்ன செய்யணும்னு சொல்லுங்க, செய்யறோம். அடியே, ஆத்தாவோட மனசு குளிர்ந்து மலையேறணும்னா ஆத்தாவுக்காக ஒரு நல்ல பாட்டா பாடுங்கடி. பாட்டு மட்டும் போதுமா ஆத்தா? ஸ்டெப் யாரு? உங்க அப்பனா போடுவான். ஆட்டமும் பாட்டமும் சேர்ந்து நடக்கட்டும். ஆரம்பிங்க. ஏ ஆத்தா ஆத்தோரமா வரியா, நான் பார்த்தா பார்க்காமலே போறியா, அட அங்க பக்கம் எதுக்கு அத்தை இப்படி எங்களை அடிக்கிறீங்க? ஆத்தாளுக்கு அருள் வர மாதிரி பாட்டு பாடுங்கடின்னா அதே ஐட்டம் சாங்கா பாடுறீங்க. பாருங்க, என்ன யோசனை பாடுங்க. அதே மாரியாத்தா எங்கள் சிந்தையில் வந்து அரை வினாடி நில்லாத்தா, செல்லாத்தா செல்ல மாரியாத்தா எங்கள் சிந்தையில் வந்து அரை வினாடி நில்லாத்தா, காணாட்டா இந்த கண்கள் மரத்தோப்பினிலே தேங்காய பறிச்சுக்கிட்டு தேடி வந்தோம் உந்தன்னையே நிறுத்துங்கடி. ஏ, ஒரே ரெக்கார்டை எம்பிட்டு நேரண்டி போடுவீங்க? பாட்டு மாத்தி போடு. மண்ணுக்குள் நீ நல்ல நீரம்மா, தாத்தோ கனலோ நீயம்மா. தாயே, போய் யாருன்னு பார்த்தாய் போ. சரியாத்தா? ஏய், என்ன நடக்குதுங்க? நீங்க பேய் ஹாஸ்டல் பசங்க தானே, இங்க என்ன பண்றீங்க? மாரிக்கு சாமி வந்திருக்கு மேடம். இவங்கெல்லாம் சாமி கும்பிட வந்திருக்காங்க. சாமியா? ஏய், சந்தேகமா கேக்குறியா? நான் யார் தெரியுமா? மலக்காளி. ரொம்ப பேசுன ரத்தம் கொக்கி சாவ. ஐயோ, சந்தேகப்பட்டது தப்புதான் அத்தா, என்ன மன்னிச்சிரு. பயப்படாத, உன்னை ஒன்னும் செய்ய மாட்டேன். பூ மாரியும் ஏன் மடியில பிறந்து வளர்ந்த பசங்க, அவங்கள நல்லபடியா பாத்துக்கோ. அவங்களுக்கு அப்பப்போ நல்லது பொழுது திங்கிறது கொடு. அவளுங்க எது கேட்டாலும் அவங்க ஆசையை நிறைவேற்றணும். உனக்கு ஒரு குறையும் வராது. நீ நல்லா இருப்ப, நல்லா இருப்ப. போ, போ, வெளிய போ. நான் போறேன். போ. ஏய், நீங்க ஆரம்பிங்கடி. ஆரம்பிங்க, ஆரம்பிங்க. ரொம்ப வலிக்குது, எங்களை விட்டுருங்க ப்ளீஸ். ஏ பிள்ளைகளா, ஆத்தா உக்கிரமாயிட்டா ஓடிடுங்க.